ஹாய், எப்படி இருக்கேன்? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி ப்ரோட்டீன் ரிச் பணியாரம். இது மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்கும். இந்த மாவில் நம்ம அடையும் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் பணியாரம். இப்போ ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு தேவையான சாமான்களை பார்ப்போம். 1 கப்பு ரா ரைஸு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி. இட்லி அரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, கடலப்பருப்பு 1/2 கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இட்லி ரைஸ், பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு நல்லா 4-5 வாட்டி களைஞ்சு விட்டேன். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வைங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து. காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 6, பேடிகை மிளகாய் 2, 1/2 டீஸ்பூன் உப்பு, இஞ்சி 1 இன்ச், கருகப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். மிளகாய் வத்தல்லாம் கிள்ளி போட்டுக்கோங்க. இஞ்சி, கருகப்பிலை, உப்பு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். வடியை வச்சுட்டு அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். தயிரை ஊற்றி தான் அரைக்க போகிறேன். 1 கப்பு தயிரை எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 ஈடு அரைச்சிக்கிறேன், ஏன்னா ஒரே ஈடில் அரைக்க முடியாது. தயிரை பாதி கப்பு ஊற்றிக்கிறேன். இன்னொரு பாதி கப்பு அடுத்த ஈடுக்கு. வாட்டர் 1/4 டம்ளர் 4 டேபிள் ஸ்பூன் அரைச்சிட்டு வரேன். ரொம்ப குறைன்னு வேண்டாம், ரொம்ப வழுமூணாவும் வேண்டாம், மீடியமாக அரைச்சிக்கோங்க. அடமாவு பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மாவு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 2வது ஈடு அரைச்சிக்கிறேன். உப்பு காரம்லாம் போட்டுட்டேன். இதுக்கு வெறுமனை தான் அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர். இந்த தயிர் பாதி வச்சுருந்தேன், அதையும் விட்டுக்கிறேன். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும். இதுக்கு பர்மெண்டேஷன் டைம்லாம் கிடையாது, உடனே வாத்துடலாம். கேரட் பாதி கேரட், கொத்தமல்லி, வெங்காயம். இப்போ குழி பணியாரம் பண்ணி காமிக்கிறேன். தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன். பாதி மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுக்கிறேன். இட்லி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நான் அடை மாவு பாதியை வச்சுட்டேன், பாதி எடுத்துட்டுருக்கேன். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தேங்காய் போடலை. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் குழி பணியாரம் நல்லா வரும். எல்லாத்துலேயும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதே மாவில் குழி பணியாரமும் பண்ணலாம், அடையும் வைக்கலாம். கேஸை பெருசாக வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க. முக்காலாக ஊற்றுங்க போகிறோம். சூப்பராக வருது பாருங்க, ஈஸியாக திருப்பிடலாம். நல்ல மீடியம்லேயே வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி விடுங்க, செவந்துடும் அடியில். இங்கே பாருங்க, இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா 2 பக்கமும் செவக்கணும், அதான் கணக்கு. செவந்திருக்கு 2 பக்கமும், சூப்பராக வந்திருக்கு. அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் பாருங்க. இங்கே பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து அடுத்த ரவுண்டு.
அடை மாவில் புரோட்டீன் ரிச் குழி பணியாரம், காரப்பணியாரம் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இங்கே பாருங்க, ஓரத்துல எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கிறிஸ்பியா அவ்வளவு கூடு மாதிரி இருக்கு பாருங்க, கூடு கூடா இருக்கு பாருங்க. இதே மாவுல அடையும் வாத்து காமிக்கிறேன். இதே மாவுல அடை வாத்து காமிக்கிறேன். ஓரமெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்கோ, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். 3 ஓட்டை தேவர்மான் மாதிரி 3 கண்ணு. கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க. எவ்வளோ மொறுன்னு வந்திருக்கு பாருங்க, அப்படியே கிறிஸ்பியா இருக்கு. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரே மாவுல குழிப்பணியாரமும் பண்ணியாச்சு, அடையும் பண்ணியாச்சு. புரோட்டீன் ரிச் அடை, புரோட்டீன் ரிச் குழிப்பணியாரம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.